அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. ஒவ்வொரு 8 நிமிடத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சர்விக்கல் கேன்சர் என சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாயு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறாங்க. இந்த மரணங்களை தடுப்பதற்காக, பெண்களை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை அறிவித்து 2 நாட்களுக்கு முன் அதை செயல்படுத்த துவங்கியிருக்குது. தமிழ்நாடு அரசுக்கு முதலாவதாக நன்றி செலுத்திவிட்டு, அந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். உலகளாவிய அளவுல கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள்ல கால்வாசி பேர் இந்திய பெண்கள் 4ல ஒருத்தருங்க இந்திய பெண்ணா இருக்காங்க. சுமார் 1.25 லட்சம் பேர் சர்விக்கல் கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்திய பெண்கள். அதுல 75,000 பேர் மரணிக்கிறாங்க. இந்தியால பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சர்ல 2வது முக்கியமான கேன்சராக இந்த சர்விக்கல் கேன்சர் இருக்கு. இந்த சர்விக்கல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் இதோடைய முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனோ பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்றால் இந்த கேன்சர் உருவாகுது அப்படிங்கிறாங்க மருத்துவர்கள். இந்த தொற்றை ஒழிப்பதற்காக, இந்த தொற்றை குறைப்பதற்காக ஹெச்பிவி வேக்சினேஷன், ஹியூமனோ பாப்பிலாமா வைரஸ் என சொல்லக்கூடிய வேக்சின் என சொல்லக்கூடிய இந்த தடுப்பூசியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 9 வயது முதல் 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக போடுவதற்கு அரசு முன் வந்திருக்கு. இதற்கு முன்பு தனியார் மருத்துவமனைகள்ல இந்த வேக்சின் சுமார் 20,000 ரூபாய் வரைக்கும் 2 டோஸ் வேக்சின் 20,000 ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டு வந்த இந்த தடுப்பூசி தமிழ்நாடு அரசு சார்பாக பள்ளிக்கூடங்கள்ல, மருத்துவமனைகள்ல வழங்கக்கூடிய இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதனால சுமார் 3,40,000 பெண்கள், தமிழக மாணவிகள் இதனால் பயனடைவாங்க என சொல்லப்படுது. இந்த வேக்சினை பொறுத்தளவு அதிகமான மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஆனா இந்த பயத்தெல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, ஆஸ்திரேலியால இந்த வேக்சின் அமல்படுத்தப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து ஸ்வீடன்ல, ஸ்காட்லாந்துல, பிரிட்டன்ல, யூகேல போன்ற நாடுகள் எல்லாம் இந்த பெண்களுக்கு இந்த புற்றுநோயை பாதிப்பை குறைப்பதற்காக செயல்படுத்தி இருக்காங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, சுமார் 87% பெண்களுக்கு வரக்கூடிய அந்த சர்விக்கல் கேன்சர் குறைக்கப்பட்டிருக்கதா சொல்லுது. இது ஒரு புறம் இருந்தாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், டெல்லியில கடந்த 2016ஆம் ஆண்டே இந்த தடுப்பூசி நடைமுறைக்கு வந்துருச்சு. இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த தடுப்பூசி நடைமுறைக்கு வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து சிக்கிம் மாநிலம், பஞ்சாப் ஆகிய இந்த மாநிலங்கள்லயும் இந்த தடுப்பூசி நடைமுறையில இருக்கு. ஆனா நாம் தமிழ்நாட்டுல காலம் கடந்து விட்ட ஒரு 10 வருடம் நாம் பின் தள்ளி இருந்தாலும் தமிழ்நாட்டு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய நிலைமையில நாம இருக்கோம். இந்த விலை கொடுத்து ஏழை மக்கள் போட மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரு எட்டா கனியாக மாறிடும். இந்த வேக்சின் எடுப்பதனால் அந்த சர்விக்கல் கேன்சர் என சொல்லக்கூடிய பெண்களுக்கு வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பெருமளவு குறைக்கப்படும் என்பதனால் இந்த தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை ஒவ்வொருவரும், நாம் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்துல, தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட கேட்டு பார்த்தாதான் அந்த நிலைமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோடைய நிலைமை, அதோடைய கஷ்டம் சொல்லி மாளாது. அந்த அடிப்படையில இந்த செய்திகளை குறிப்பாக பெற்றோர்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத ஒரு கோரிக்கையா வைக்கிறோம். அதே போல தமிழ்நாடு அரசு பெரும்பாலும் தடுப்பூசி என்றாலே ஒரு பயம் மக்கள் மத்தியில இருக்கு. அதுவும் குறிப்பாக கொரோனாவுக்கு பின் தடுப்பூசி போடுவதை மக்கள் ரொம்ப பயந்த ஒரு அச்சத்துடன் பார்க்கிறாங்க. அந்த அச்சத்தை களைவதற்காக குறிப்பாக கிராமந்தோறும் மக்கள் மத்தியில விழிப்புணர்வை ஏற்படுத்தி போலியோவை எப்படி ஒழிச்சோமோ, போலியோ இல்லா நாடாக, போலியோ இல்லா தமிழகமாக எப்படி நம்ம மாற்றினோமோ, அதே போல இந்த சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இல்லாத பெண்களை உருவாக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கு என்ற அடிப்படையில நாம் இந்த செய்தியை பதிவு செய்யறோம். அதிகமான மக்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க. நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை கொண்டு போய் சேருங்க. அல்லாஹ்வுடைய திருமறையில ஒரு வசனம் இருக்கு, யார் ஒரு மனிதரை வாழ வைக்கிறார்களோ அவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போல் ஆவார் என்ற அடிப்படையில நாம் இதுல எல்லாத்துக்கும் பங்கு இருக்கு என்ற அடிப்படையில் நாம் இந்த செய்திகளை மக்களுக்கு பரவலாக கொண்டு போய் சேர்ப்போம். பலருக்கும் தடுப்பூசிகளை பற்றி மாற்று கருத்து இருக்கும். அவர்களை சார்ந்தது.
அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாற்று கருத்துக்களுக்கு நாம பதில் சொல்ல முடியாது. கான்ஸ்பிரசி இருக்கு. சிலர் தடுப்பூசி பற்றிய த- வித்தியாசமான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. அதை அவர்களை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. விரும்பக்கூடிய மக்கள் இதனால் பலன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கோம். அந்த அடிப்படையில நாம் இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.